என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில், நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். சங்கீதக்காரர் இந்த இடத்தில் செய்கிற அறிக்கையை சற்று கவனித்து பாருங்கள். எப்பொழுதும் என்றைக்கும் நான் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்வேன். எப்பொழுதும் என்றைக்கும் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? என் சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும் சரி, நான் கடந்து போகிற பாதை கண்ணீர் நிறைந்த பாதைகளாய் காணப்படலாம், பாடுகள் நிறைந்த பாதைகளாய் காணப்படலாம், நான் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படலாம், ஏன் என்னோடு கூட பாவம் மிக மும்முரமாய் போராடி கொண்டிருக்கிற ஒரு வேலையாய் காணப்படலாம். எப்பொழுதும் என்றைக்கும் நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிக்கை செய்கிறதை இந்த இடத்தில் கவனித்து பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் சூழ்நிலைகள் அவர்களுக்கு சரியாக இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், மற்றபடி அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். அதே போல சூழ்நிலைகள் சரியாக இருந்தால் மாத்திரம்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் என்பது காணப்பட ஆரம்பிக்கும். பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையின் வழியாய் கடந்து போகத்தக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அவர்களும் பாவத்தினால் தீட்டுப்பட ஆரம்பித்து விடுவார்கள். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, பல சமயத்தில் நீ காரணம் சொல்லுகிறாய் அல்லவா, நான் என்ன செய்ய முடியும், என் நண்பர்கள் எல்லாம் நான் வற்புறுத்தினாங்க, நான் என்ன செய்ய முடியும், ஸ்கூலில் காலேஜில் டூர் போனேன், அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, தவிர்க்க முடியவில்லை என்று சொல்லி உன்னை நீ நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். எப்பொழுதும் என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை உன் உள்ளத்திலே காத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த வார்த்தைக்கு எல்லா சமயத்திலும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.